மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாடுகள்ல ஆண் பெண் பாரபட்சம் குடும்ப வேலைகளை பண்றதுக்கு இருக்கிறது இல்லை. ஆண் பண்றது ஆண், பெண் பண்றதெல்லாம் ஆண் பண்றான், ஆண் பண்றதெல்லாம் பெண்ணும் பண்றா, குழந்தைகளும் வீட்டு வேலை பார்க்கறது. ஆனா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் குழந்தைகளுக்கு நிறைய வீடுகள்ல வேலைகளை கொடுக்கறது இல்லை. அது எந்த வேலையுமே படிக்கிறது இல்லை, பண்றது இல்லை. படிச்சா போறோம் அப்படிங்கிறா. படிச்சா போறோம், வீட்டு வேலை எதுவுமே கத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது எந்த விதத்துல கரெக்ட்னு தெரியல. ஒண்ணு. இன்னொன்னு, பெண் தான் நிறைய வீடுகள்ல வேலை பண்றா, ஆண் எந்த விதமான உதவியுமே பண்றதில்ல. இன்னும் சில வீடுகள்ல காய்கறி நறுக்கி கொடுக்கறது, தேங்காய் திருகி தரது, துணிமணி மடிச்சு வைக்கிறது, நான் கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஃபேமிலிக்கு பண்றேன் அப்படின்னு காமிச்சிக்கிறது வரைக்கும் தான் இருக்கு. ஆக்சுவலா ஷேரிங் அண்ட் ஒர்க்கிங் அட் ஹோம்ங்கிறது இல்லை நிறைய வீடுகள்ல. இது நான் எப்படி சொல்றேன்னு, என்னோட வீட்டில் இருந்தது. ஆனா அந்த லக்ஸுரி, இப்போ அது லக்ஸுரி தான், இன்னைக்கு தேதிக்கும் பெண்களுக்கு அது லக்ஸுரி தான். மற்ற வீடுகளில் அவ்வளவா இல்லை. வேலைக்கு போகிற வீடுகளில் ஒரு பெண் வேலை படிச்சு நல்ல மார்க் வாங்குறா, நல்ல காலேஜில் சீட்டு வாங்குறா, நல்ல இடத்துல ஜாபு தக்க வச்சுக்கிறா, நல்ல வேலைக்கு நன்னா போய் நல்ல ப்ரமோஷன் வாங்குறா. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறா, அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி லீவ் எடுக்க வேண்டியிருக்கு, குழந்தை வளர்க்கறதுக்கு பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவள் தான் லீவ் போட்டு, அவள் தான் பிடிஎம் அட்டன் பண்ணி, அவள் தான் எல்லாம் பண்ணி, அவள் தான் பார்த்துட்டு அதை ஒரு வழி ஆக்கிறதுக்குள்ள இவ கரியரை இவ ஸ்லோ டவுன் பண்ணிடுறா. இதுதான் பெரும்பாலான வீடுகளில் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பெரும்பாலான வீடுகளில் நடக்கிறது. அப்போ அவ அத்தனை படிச்சு அத்தனை மார்க் வாங்கி என்னத்தை தெரியல. இது எப்படி மேட்ச் பண்ண போறோம்னு தெரியல. மகளிர் தினம் கொண்டாடுறோம், என்ன கொண்டாடுறோம்? நமக்குள்ள இன்னும் இதுவே வரலையே. குடும்பத்துக்குள்ள எல்லா வேலைகளும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பண்ணணுங்கிறத புரிய வச்சா மட்டும்தான் நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வீட்டுக்கு வீடு ஒரு மகளிர் தினம் இருக்கும். மனுஷங்களுக்கு ஆளுக்கு ஆள் பர்த்டே மாறுற மாதிரி, ஆளுக்கு ஆள் மேரேஜ் டே மாறுற மாதிரி வீட்டுக்கு வீடு ஒரு மகளிர் தினம் வேணும். வேணாம், ஏன் வேணும்? எந்த வீட்டில் இந்த சுதந்திரம் எல்லாம் கிடைச்சு ஒரு முடிவு எடுக்கணும்னா, என் மனைவி வரட்டும், என்னோட அம்மா வரட்டும், என் பொண்ணு வரட்டும், கலந்துன்ட்டு சொல்றேன்னு ஒரு ஆணால சொல்ல முடியறதோ அந்த வீட்டு பெண் தான் கம்ப்ளீட்டாவே இண்டிபெண்டா ஆயிருக்கான்னு அர்த்தம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல, நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும். அது இல்லாம நான் எடுக்கிற முடிவுக்கு அவ தலையாட்டணும் அப்படின்னா, நீங்க எடுக்கிற முடிவு 100% கரெக்டா இருந்தாலுமே அங்க பெண் சுதந்திரம் இல்லை. வெரி அன்பார்ச்சுனேட்லி. இதை பார்க்குற பெண்கள், இதை பார்க்குற ஆண்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றத நீ கேளு, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத நிறுத்தணும். நம்ம ஓகே, ஒன்றும் தெரியாதவளாகவே அவ இருக்கட்டுமே, தெரிய வச்சு புரிய வச்சு சொல்லி கொடுங்கோல. நீங்க தான் மற்ற வாழை சொசைட்டியில் இருக்கிறவாளை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக விடாதீங்கோல, நீங்க சொல்லி கொடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்துல அவளை எப்படி சொல்லி கொடுத்து அவளை எப்படி வளைச்சு கொண்டு போகணும்னு உங்களுக்கு தெரியறது இல்லையா அந்த பெண்ணை? அப்போ இதுலயும் அவளை அதே மாதிரி கொண்டு போய் ஒரு அப்ரிங்கிங் கொடுக்கறோன்னு நினைச்சே பண்ணலாமே. ஒருவேளை பெண்கள் அதுல சாமர்த்தியமா கரெக்டா இல்லைன்னா கொண்டு போகலாமே, விட்டு கொடுக்க வேண்டாமே அந்த பெண்ணு. எந்த வீட்டுல பெண்ணுக்கு சகல விதமான உரிமைகளோட அவ சுதந்திரமா சந்தோஷமா இருக்காளோ அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் மட்டும்தான் வாழ்க்கையில அபரிமிதமான சந்தோஷத்தோடையும் அபரிமிதமான லீடர்ஷிப் குவாலிட்டிஸோடும் வளரும். இதை பத்தி யோசிச்சு பாருங்க. நமஸ்காரம்.